தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவங்க தான் நடிகை ரோஜா. 1990களில் முன்னணி நடிகையாக வலம் வந்தவங்க. ஒரு கட்டத்தில் அரசியலில் ஈடுபட்டதன் காரணமாக படங்களில் நடிப்பதை குறைச்சி கொண்டாங்க. சமீபத்தில் படங்களில் நடிக்காது பற்றி நடிகை ரோஜா தெரிவித்துள்ள கருத்து இணையதளங்களில் வைரலாகி வருது. ரோஜா அளித்த பேட்டியில், நடிகர் விஜயுடன் நெஞ்சினிலை படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடினேன். சில வருடங்கள் கழித்து அவர் நடிப்பில் காவலன் படத்தில் அசீன் அம்மாவாக நடித்தேன். அந்த படப்பிடிப்பில் என்னை பார்த்து அதிர்ச்சி அடைந்த விஜய், மேடம், நீங்கள் எனக்கு மாமியாராக நடிக்கிறீங்களா? படக்குழு சொன்னபோது அவர்கள் சும்மா சொல்கிறார்கள் என்று நினைத்தேன். நீங்கள் இந்த கதாபாத்திரத்தில் நடிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உங்களை நாங்கள் இன்னும் நாயகியாகவே பார்த்து வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணனுக்கு கிடைத்தது போல ஒரு கதாபாத்திரம் கிடைத்தால் மீண்டும் நடிப்பது பற்றி யோசிப்பேன் அப்படின்னு நடிகை ரோஜா சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க.